ஹாய், நான் உங்கள் வந்தை ஃபாசில். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங்லேருந்து பேசுகிறேன். தாறுமாறு தக்காளி சோறு வந்தவாசி வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோறு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2009 எக்ஸ்ட்ரா எல்டி வண்டி. 2000 என்னது சொல்லு, சாப்பிட்டியா இல்லையாவா? சாப்பிட்டேன். இது 2009. ஆமாம், சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வண்டியை நோட்டிஃபிகேஷனில் உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது உங்களுக்கு இலகுவாகவும் இருக்கும். இது 2009 மாடலுங்க. எக்ஸ்ட்ரா எல்டி. சாதா சின்ன வண்டி கிடையாது, பெரிய வண்டி. அப்படியே பெரிய வண்டி. எஃப்சி கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது. இருக்கிற கண்டிஷனில் ஒரு ரேட் கொடுத்துடலாம். வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்கும். எஃப்எம்ல வந்து நீங்கள் வண்டி வந்து எதுக்கும் அலையாமல் தெளிவாக எடுக்கிறதுக்கு தான் எஃப்எம்ஏ. அதாவது வந்து இப்போ வந்து இன்னொரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணுறோம். அதாவது வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வர ரொம்ப தொலைவாக இருக்குது. ரொம்ப தொலைவுனா ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் வரலாம் ஆட்டோ ஏறி வர வேண்டியதாக இருக்குது. 50 ரூபா கொடுத்துருந்ததுனால பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இன்னொரு இடமும் ஓப்பன் பண்ணுறோம். கூடிய விரைவில் அதுவும் ஓப்பன் ஆகிடும். கடவுள் நாடினால் கடவுளுடைய உதவி கொண்டு இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் ஓப்பன் ஆகிடும். வர்றவங்க பஸ் ஸ்டாண்ட்லேயே இறங்கி அப்படியே பார்க்குற மாதிரி தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அது ரெடி ஆனோடனே நீங்கள் அப்படியே பக்கத்துலேயே கூட வந்து பார்க்கலாம். அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி கோட்டை மூலை இருக்கு இல்லையா, கோட்டை மூலை. அதாவது கோட்டை மூலைன்னு சொல்லி கேட்டால் யார் வேணாலும் சொல்லிடுவாங்க. வந்தவாசியில் வந்து கோட்டை மூலையில் இறங்கி ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும், 9677701701. அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வண்டியை நோட்டிஃபிகேஷனில் உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப நேரம் மொக்க போடுறேன்னு நினைக்கிறேன். இந்த வண்டியை காட்டுறோம் பாருங்க. வண்டி தேவைப்பட்டா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகேங்களா? இது 2009 எக்ஸ்ட்ரா எல்டி வண்டி. பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். மரபாடி கட்டி பக்காவா இருக்கு. எஃப்சி கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது. ஆவரேஜா ஒரு ரேட் போட்டு கொடுத்துடலாம். எஃப்சி இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்க பண்ணிக்கலாம். எல்லாம் பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். 2009 மாடலு, சிங்கிள் ஓனரு, எஃப்சி கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது, எக்ஸ்ட்ரா எல்டி. சாதா கிடையாது, எக்ஸ்ட்ரா எல்டி. செல்ஃப் கண்டிஷனு. டயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆவரேஜான கண்டிஷனில் இருக்கும். வண்டி மரபாடி தான் கட்டியிருக்கேன். இந்த சைடுலாம் வந்து ஸ்கொயர் டைப் போட்டிருக்கேன், பைப்பு போட்டிருக்கேன். இந்த ஒன்று மட்டும் பழையில வரும். பக்காவாக போட்டு வச்சுருக்கேன். 2009 எக்ஸ்ட்ரா எல்டி. பார்த்துங்க வண்டியை. தேவைப்படுறவங்க 9677701701 அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மகிட்ட முற்றிலுமே ஃபைனான்ஸ் கிடையாது, பேரம் கிடையாது. அதை ஞாபகத்தில் வச்சுட்டு வாங்க. உங்கள் ஊர்லேருந்து வரும்போதே கிளம்பும் போதே எனக்கு கால் பண்ணிட்டு கிளம்புங்க. நீங்கள் எங்கே இருந்து வேணாலும் வாங்க, ஆனால் கால் பண்ண மறக்காதீங்க. 9677701701 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே வந்து கூட்டின்னு போயிடுவோம். நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கே இங்கேன்னு எதுக்கு அலையிறீங்க? பஸ் ஸ்டாண்ட் எங்கே இறங்கினாலும் யார்ட்டையாவது போனீங்கன்னாக்கா எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எங்கேயாவது கூட்டின்னு போய் விட்டுருவாங்க. அப்படின்னா எங்கிட்டே கூட்டின்னு வந்துட்டு 1000 ரூபா கமிஷன் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. அதனால் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு தயவுசெய்து கால் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? இந்த நம்பர். இந்த வண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா எல்டி நல்லா அகலமாக இருக்கும், தொட்டி பெருசாக இருக்கும். எல்டி வண்டி வந்து ஒரே ஓனரில் தான் இருக்குது. எல்லாமே புதுசாக போட்டிருக்கேன். இதில் எடுத்து வந்து கொஞ்சம் சின்ன சில்லற வேலைலாம் இருக்குது. எல்லாம் பண்ணி ஆல்ட்ரேஷன்லாம் பக்காவாக பண்ணி வச்சுருக்கேன். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க. ஓகேங்களா? முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சேஸ்லாம் எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்கும். என்னென்னா நம்மகிட்ட வண்டி வந்து வருது உடனே போயிடுது, வருது உடனே போயிடுது. இருந்தாலும் மக்களுடைய தேவை அதிகமாகிடுச்சு போல தெரியுது. அதனால் வந்து வண்டி வரும்போதே அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க நம்மகிட்ட. அல்லாவுடைய உதவி கொண்டு, கடவுளுடைய உதவி கொண்டு. நம்மகிட்ட ஃபைனான்ஸ் கிடையாது. வட்டி பக்கம் போகுதுங்க. வட்டி சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுங்க. இன்னமும் வீடியோ போடுவேன் வட்டி சம்மந்தமாக. வட்டி வாங்காமல் இருந்தீங்கன்னாக்கா எவ்வளோ நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் பற்றி இன்னும் வீடியோ போடுவேன் பாருங்கள். அதே மாதிரி டவுட் ஏதாவது வண்டியில் எப்படி எடுத்தால் நல்லாயிருக்கும், இன்னும் ஏது எந்த டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதெல்லாம் பற்றி போடுறேன். அதாவது எனக்கு தேவை இருக்குது பாய், இந்த மாதிரி எப்படி எடுக்கிறது பாய், என்ன பாய், எந்த டவுட் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்குறத விட கமெண்ட்லேயே கூட கேளுங்க. அது சம்மந்தமாக நான் வீடியோ போடுறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இது 2009 எக்ஸ்ட்ரா எல்டி. அதாவது லோ பட்ஜெட் கேட்குறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். லோக்கல்லே எடுத்துன்னு போய் எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு எஃப்சி பண்ணி ஓட்டிக்கலாம் அழகா. எஃப்சி இன்சூரன்ஸ் நீங்கள் பண்ணணுன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க 9677701701 அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் வேலூர், விசையாரங்குடி, அத்தம், மருவத்தூர் எங்கேருந்து வந்தாலும் கோட்டமலை வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் வந்துடுங்க. கோட்டமலை வந்துட்டாலே போதும். இப்போ ஏன்னா கோட்டமலைனா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே ஒரு ரெண்டு ஸ்டெப்பு நடந்து வந்தால் கோட்டமலை. பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 ஸ்டெப்பு நடந்து வந்தாலே கோட்டமலை. அங்கே வந்துட்டு கால் பண்ணிங்கனாலே போதும். 9677701701
இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா கோட்டமல்லியே நம்ம ஆளுங்க வந்துடுவாங்க. அங்கேருந்து நடந்து வர தொலைவு தான், கொஞ்சம் தொலைவுலேயே அக்பர் ரோடுன்னு ஒரு ஏரியா, அங்கே ஒரு புது பிரான்ச் ஓப்பன் ஆகுது இன்னும் சில நாட்களில். அங்கே பக்கத்துலேயே வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு இலகுவாக இருக்கிற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், பெருசாக இடம் ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அபே வண்டியோட இன்ஜினு, சைடில் உள்ள எல்லா பொருளும், இந்த சைடு ரெக்கை, புது ரெக்கை, அதே மாதிரி ஸ்க்ரீனு, இது எல்லாமே செகண்ட்ஸில் வேணும். அப்படி செகண்ட்ஸில் வேணும் பாய், புதுசாக வாங்கி போகிறவங்களுக்கு என்கிட்ட காசு இல்லை அப்படின்னா இன்ஜின் பொருள், கீர் பாக்ஸு, இந்த மாதிரி எதாக இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் உங்ககிட்ட பழைய பொருளை எடுத்துகிட்டு வந்து போட்டு எங்ககிட்ட இருக்கக்கூடிய பழைய பொருளை பக்கா கண்டிஷனில் இருக்கிறது அப்படியே ரெடி. இப்போ இன்ஜின் வேணும் அப்படின்னாக்கா அப்படியே ஸ்டார்ட் பண்ணியே காட்டி கொடுக்குறோம் பக்கா கண்டிஷனில். அந்த மாதிரி பழைய பொருள் வேணும்னாலும் கால் பண்ணுங்க, ஓகேங்களா? அதே மாதிரி 2006லேருந்து 2020 வரலும் BS4, BS3, BS2 எல்லாமே நம்மகிட்ட எப்போவுமே அவைலபிளில் தான் இருக்கும். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி டாடா ஏசி வேணும்னாலும் கால் பண்ணுங்கள், மஹேந்திரா ஜீட்டோ வேணும்னாலும் கால் பண்ணுங்கள். இது 3 வண்டி தான் நம்ம மெயினாக பண்ணுறோம். 3 வண்டிக்கு எப்போ வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், ஓகேங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பண்ணிங்கன்னா தான் இது வந்து குடிசை தொழில் மாதிரி என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படும். கண்ட கழுசடைகளுடைய சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் எதனா பிரயோஜனம் இருக்கா, உங்களுக்கு எதனா பிரயோஜனமாக இருக்கக்கூடிய சேனல்களை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கற்றுக்குங்க. குடிசை தொழில் இந்த மாதிரியான உங்களுக்கு பிரயோஜனம், ஒரு செல்ஃபோனை பற்றி ஒருத்தர் சொல்கிறாரு, அவேர்னஸ் வீடியோ போடுறாருன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆடுறது பாடுறது தேவையில்லாத என்னென்னமோ பண்ணுறாளுங்க பெண்கள், அதெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எதனா பிரயோஜனம் இருக்குது, அவங்களுக்கு தான் பிரயோஜனம் இருக்குது. அதனால் அந்த மாதிரியான சேனலை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய ஈடேற்றத்துக்கு அடுத்தபடி நீங்கள் எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், புரியுதுங்களா? ஒரு கெட்டுட்டு வந்து போகிற நேரத்தில் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறதால ஆடுறதை பாடுறதை பார்க்குறதால எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது உங்களுக்கு. இந்த மாதிரியான குடிசை தொழில்கள், அப்புறம் இந்த தேநீர் இடைவேளைன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது, அதில் வந்து நிறைய பிரயோஜனமான மக்களுக்கு செய்திகள் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான சேனலு இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணால் தான் அவங்க மேலும் மேலும் எந்தெந்த வீடியோலாம் மக்களுக்கு பிரயோஜனமான வீடியோ போடுறதுன்னு யோசிப்பாங்க. இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு போட்டிங்கனாக்கா கெட்டுன்னு வந்து போயிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வண்டி எடுக்கணுன்னாக்கா நோட்டிஃபிகேஷனில் காட்டும், பார்த்துட்டு வந்து அது எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இலகுவாக இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி உலகத்தில் யாருமே உத்தமர்கள்லாம் கிடையாது. அதனால் வந்து எல்லாருமே ஒரு 100 ரூபாய் காசுக்காக மனுஷனை கொல்லக்கூடிய காலம். அதனால் யாருக்கிட்டையும் போய் ஏமாந்துடாதீங்க. வாங்க, உங்கள் ஊர்லேருந்தே வரும்போது ஒரு மெக்கானிக் கூட்டின்னு வந்து பார்த்துட்டு தெளிவாக பார்த்துட்டே எடுத்துகிட்டு போங்க. அந்த மெக்கானிக்கு நானே ஒரு 1000, 1500 கூட கொடுத்துட்றேன். செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. எடுத்துன்னு போனதுக்கப்புறம் என்கிட்ட கேரண்டி வாரண்டிலாம் கிடையாது, இது ஞாபகத்தில் வச்சுங்க. இதெல்லாம் கேரண்டி வாரண்டிலாம் கொடுக்குறாங்க செகண்ட்ஸ் பொருள்னா அவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அதை ஞாபகத்தில் வச்சுங்க. எடுத்துன்னு போய் அண்ணே அப்படின்வாங்க, இல்லைண்ணா அப்படி தானே சண்டைலாம் போடுன்னு கிடக்கணும். என்கிட்ட கேரண்டி வாரண்டி இல்லைன்றது அதுக்கு தான். அதனால தான் எல்லாமே நானே ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். 100% உள்ள கடலுக்கு பயந்து எல்லாமே ரெடி பண்ணி தான் கொடுக்குறேன். அதையும் மீறி கூட மோட்டார் தொழிலில் ஃபால்ட் வர்றது சகஜம். அதனால் நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து வரும்போது ஒரு மெக்கானிக்கை கூட்டின்னு வந்து செக் பண்ணுங்கள். அந்த மெக்கானிக் கூட நான் காசு தர முடியாது பாய், ரொம்ப ஏழையாக இருக்கேன் பாய் நான் அப்படின்னாக்கா அந்த காசை நான் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? நிறைய வர்றவங்களாம் ஏழைப்பட்டவங்களாம் வர்றாங்க, அவங்க ஃபைனான்ஸ் போட்டு எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க. ஃபைனான்ஸ் போட்டு எடுக்காத வண்டி எடுக்கிறதுக்கு சில ஐடியாக்கள்லாம் இருக்குது நம்மகிட்ட, அதெல்லாம் சொல்லுவோம். வாங்க, நம்மக்கிட்ட எஃப்எம் ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் எடுத்தவங்க எல்லாரும் பிரயோஜனம் பெற்றுட்டு தான் இருக்காங்க. எல்லா மாடலும் இருக்குது. இது குடிசை தொழில் மாதிரி. தேவைப்படுறவங்க 9677701701 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தாறுமாறு தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்ட்டிங் படுஜோறு. அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வந்தை பாசி.